ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்ட ஆலயம். உலகிலேயே மிக சிறிய வாசல். சூரிய கதிர்கள் சிவலிங்கத்தின் நெற்றியில் படும் அதிசயம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கோடி என்ற சிறிய கிராமத்தில் பல்வேறு தனிச்சிறப்புகளை கொண்ட பழமையான சிவன் கோவில் அமைந்துள்ளது. ஒரு கோடி சித்தர்கள் இங்கு தங்கி சிவபெருமானை வேண்டி தவம் செய்ததாக ஆன்மீக வரலாறு கூறுகிறது. இதன் காரணமாகவே இந்த ஆலயம் ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்ட ஆலயம் என்றும், கோவில் அமைந்துள்ள ஊருக்கும் ஒரு கோடி என்ற பெயர் வந்ததாகவும் நம்பப்படுகிறது. இங்கு அருள்பாலிக்கும் மூலவர் கோடி கொடுத்த நாதர், அபிராமேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்பிகை முத்தாம்பிகை என்ற பெயரில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். இவரை ஓலை படித்த நாயகி என்றும் அழைக்கின்றனர். பல்லவ காலத்தை சேர்ந்ததாக கருதப்படும் இந்த ஆலயம் 7 முதல் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும், சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது என்றும் பக்தர்களிடையே நம்பிக்கை உள்ளது. இந்த ஆலயத்தின் மிக முக்கியமான சிறப்பு அதன் நுழைவு வாசல். மூலவரை தரிசனம் செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள துவாரம் ஒரு சிறிய சாளரம் போன்று ஒரு கண் வைத்து பார்க்கும் அளவிற்கு மிகவும் குறுகியதாக உள்ளது. இந்த சிறிய துவாரத்தின் வழியாக இறைவனை தரிசனம் செய்வதே இங்கு விசேஷமாக கருதப்படுகிறது. பூஜை செய்வதற்காக தனியாக மற்றொரு வழியும் அமைந்துள்ளது. சித்தர்களின் அரிய சுவடிகளையும் ஆன்மீக சூட்சுமங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த ஆலயம் இவ்வாறு அமைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த கோவிலின் மற்றொரு ஆச்சரியமான சிறப்பு சூரிய உதயத்துடன் தொடர்புடையது. சூரியன் உதயமாகும் நேரத்தில் அந்த சிறிய துவாரம் வழியாக வரும் சூரிய ஒளிக்கதிர்கள் நேரடியாக சிவலிங்கத்தின் நெற்றி பகுதியில் விழும் வகையில் ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த காட்சியை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் இங்கு வருவதாக சொல்லப்படுகிறது. இங்கு அருள்பாலிக்கும் கோடி கொடுத்த நாதரை வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த இறைவனை வழிபட்டால் கோடி மடங்கு பலன் கிடைக்கும் என்றும், வேண்டிய காரியங்கள் நிறைவேறும் என்றும் ஐதீகம் உள்ளது. அதனால்தான் இறைவனுக்கு கோடி கொடுத்த நாதர் என்று பெயர் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கோவிலின் கட்டமைப்பிலும் பல்வேறு சிறப்புகள் காணப்படுகின்றன. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் பலிபீடம், நந்தி மற்றும் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி இடம்பெற்றுள்ளனர். வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர், நாகர் சிலைகளும், கிழக்கு பகுதியில் ஜேஷ்டா தேவி, மகிஷாசுர மர்தினி உள்ளிட்ட சிற்பங்களும் காணப்படுகின்றன. முத்தாம்பிகை அம்மன் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இயற்கை சூழல் நிறைந்த இந்த கிராமத்தில் சுமார் 230 வீடுகள் மட்டுமே உள்ளதாக கூறப்படுகிறது. நெல் விவசாயமே பிரதான தொழிலாக இருக்கும் இப்பகுதியில் கோவில் சுற்றுப்பகுதியில் பல பழமையான சிலைகள் புதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கோவிலில் இருந்ததாக சொல்லப்படும் அரிய ஓலைச்சுவடிகள் பல காலப்போக்கில் காணாமல் போய்விட்டதாகவும் உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விழுப்புரம் திருக்கோவிலூர் சாலையில் உள்ள தோகைப்பாடியில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு கோடி கிராமம் அமைந்துள்ளது. விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் உள்ளது. ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்டதாக கூறப்படும் இந்த ஆலயத்தின் சிறிய வாசல் முதல் சூரிய கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழும் நிகழ்வு வரை ஒவ்வொரு அம்சமும் தனித்துவமான ஆன்மீக நம்பிக்கைகளுடன் தொடர்புடையதாக உள்ளது. அதனால்தான் கோடி கொடுத்த நாதர் ஆலயம் வரலாற்றையும் ஆன்மீகத்தையும் இணைக்கும் ஒரு முக்கியமான தலமாக இன்றும் பார்க்கப்படுகின்றது.